அடிக்க ஆளுங்க போனாங்க. போய் இவ்ளோ நேரம் ஆச்சு. அவளை அடிச்சாங்களா இல்லையான்னு எதுவுமே தெரியல. ஒரு போனாவது பண்றானுங்களா? ச்சே, நாமளே போன் பண்ணி கேட்டுடலாமா? ஹலோ மேடம், நான் தான் பேசுறேன். என்ன, அந்த நந்தினி அடிச்சிட்டீங்களா? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே வழியை மறிச்சு அவங்கள அடிச்சு போட்டோம். வெரி குட். பப்ளிக் யாரும் பார்க்கலையே? பப்ளிக் இல்லாத இடமா பார்த்து தானே அடிச்சோம். ஓகே, இப்போ எங்க இருக்கீங்க? ஓகே, அங்கேயே இருங்க, நான் இப்பவே வந்துடுறேன். அம்மா, அம்மா, ஏம்மா, ஏங்க? மா, மா, வாங்க மேடம், காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டோம். உங்களுக்கு திருப்தி தானே? எல்லாம் ஓகே தான். வேற என்ன மேடம்? நீங்க அடிச்ச அடியில அவ கர்ப்பம் கலைஞ்சிருக்கும்ல? மேடம், நாங்க அடிச்ச அடியில கர்ப்பம் மட்டும் இல்ல, ஆளே காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் நினைச்சு சந்தோஷப்படுங்க. சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன மேடம் மறுபடியும் இழுக்கிறீங்க? இழுக்கல, பயப்படுறேன். இப்பதானே சந்தோஷப்படுறேன்னு சொன்னீங்க. என்னோட பயம் என்னன்னா, அடிபட்டதுல அவ செத்து போய் அதனால போலீஸ் உங்களை பிடிச்சு விசாரிக்க போய் நீங்க பயந்து என்ன காட்டி கொடுத்துட்டீங்கன்னா? என்ன மேடம் சொல்றீங்க? உங்களை போய் நாங்க காட்டி விடுமா மேடம்? முதல்ல போலீஸே எங்களை பிடிக்காது, அதுக்கப்புறம் தானே நாங்க உங்களை காட்டி கொடுக்கறதும் காட்டி கொடுக்காததும். அப்படியே அந்த பொண்ணு செத்து போயிருந்தாலும் இது எங்களுக்கு 16வது கொலை. 16 கொலையிலேயே மாட்டாத நாங்க 17லயே மாட்ட போறோம். என்ன மேடம் இவ்வளவுதான் தரீங்க? பேசின பணத்துல அட்வான்ஸ் போக மீதி கரெக்டா கொடுத்துருக்கேனே. பேசின பணம் யாருக்கு வேணும்? நாங்க பேசினபடியா செஞ்சிருக்கோம், அதுக்கு மேல செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம போலீஸ் தொல்லை ஏதாவது வந்தா அதையும் நாங்க தானே சமாளிக்கணும். நாங்க பேசினதை விட கொஞ்சம் அதிகமா போட்டு கொடுங்க மேடம். என்ன விளையாடுறீங்களா? நீங்க அடிச்சது ஒரு சாதாரணமான பொண்ணு, அவளை அடிச்சதுக்கு நான் கொடுக்கற பணமே அதிகம். பேசாம கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு நடைய கட்டுங்க. மேடம், கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீங்க அடிக்க சொன்ன பொண்ணு சாதாரணமான பொண்ணு ஒண்ணும் இல்ல, கோடீஸ்வரர் விஸ்வாசாரோட பொண்டாட்டி.
நீங்க அடிக்க சொன்ன பொண்ணு சாதாரணமான பொண்ணு ஒண்ணும் இல்ல, கோடீஸ்வரர் விஸ்வாசாரோட பொண்டாட்டி. நீங்க தான் அந்த பொண்ணை அடிக்க சொன்னீங்கங்கிறத நாங்க விஸ்வாசாட்ட போய் சொன்னோம்னா உங்க நிலைமை என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்னடா பிளாக்மெயில் பண்றீங்களா? நானே ஒரு மோசமான கிரிமினல், என்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்களா? நான் அதிகமா பணம் கொடுக்கலனா என்னடா பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டோம்னு நினைச்சியா? நேரா விஸ்வாசாட்ட போய் லேசா பத்த வச்சோம்னா போதும், பரலோகம் போயிடுவ. என்னடா சொன்ன? ராஸ்கல், போனா போகுதுன்னு விட்டா வாய் ரொம்ப தான் ஏழுது. தொலைச்சிடுவேன் சொல்லிட்டேன். ஏய், எங்க மேலே கை வச்சிட்டியா நீ? உன்னை என்ன பண்றேன்ட்டு பாரு. ஏய், பேசாம போயிடுங்க. வேண்டாம், வீணா பிரச்சனை பண்ணாதீங்க, அப்புறம் உயிரோட போக மாட்டீங்க. என்னடி பண்ணுவ? ஏய், விடுங்கடா, விடுங்க, விடுங்கடா, விடுங்க, விடுங்கடா. ஏய், விடுங்கடா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. விடுங்கடா. விடுங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. விடுங்கடா. என் மேலே கை வைக்கிறியா? உன்னை- ஏய், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. விடுங்கடா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. யாருடி உனக்கு? ஏய், ஏய், யாராவது ஏய், விடுடா விடுடா ஏய், ஏய், போடா ஏய், போடா போடா ஏய். இவன் எதுக்கு இங்க வந்தான்? ஏய், யாரா நீங்க? எதுக்கு போட்ட தகராறு பண்றீங்க? நீ யாரா? திடீர்னு உள்ள வந்து எங்களே மிரட்டிக்கிட்டு இருக்க? நான் கல்பனாவோட ஃப்ரெண்டு. என்னது ஃப்ரெண்டா? ஆமா, நீங்க எதுக்கு அவளோட தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. ஐயோ, நந்தினி நம்ம ஆள் வச்சு அடிச்சது தெரிஞ்சா இவன் நமக்கு எதிரி ஆயிடுவானே. எப்படியாவது சமாளிச்சாகணுமே. கேக்கல, சொல்லுடா. சுரேஷ், இரு இரு, இவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னு நானே சொல்றேன். ஏய், இரு, நீ என்ன சொல்றது? இந்த அம்மா பணம் கொடுத்து ஒரு பொண்ணை அடிக்க சொன்னாங்க. என்னது? பணம் கொடுத்து ஒரு பொண்ணு அடிக்க சொன்னாங்களா? ஆமா. யார் அந்த பொண்ணு? அது நான் இல்ல சுரேஷ். எங்க அப்பா வந்து ஒரு பொம்பளை வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டா. அவளை அடிக்கிறதுக்காக எங்க அப்பா இவங்கள ஆள் வச்சு அடிக்க சொன்னாரு. அதான். அதுக்கு இவங்க கேட்ட பணத்தை அப்பா கரெக்டா தரலன்னு தப்பா பேசினாங்க. அதான் பிரச்சனை. அதுக்கு எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? உங்க அப்பா கிட்ட பேச வேண்டியதானே? யோ, அதுக்கு எதுக்கு இவ்வளவு மிரட்டிட்டு இருக்கீங்க? அதுவும் சரிதாங்க, நாங்க பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறோம். அடி வாங்கின இடம் ரொம்ப பெரிய இடம்னு எங்களுக்கும் தெரியும். ஏய், இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. சுரேஷ், நீ கிளம்பு. எனக்கு இவங்க தெரிஞ்சவங்க தான், நான் பேசிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு. என்ன கல்பனா, இப்பதான் இவங்க கூட தகராறு பண்ணிட்டு இருந்த, உன்னை இங்க விட்டுட்டு கிளம்ப சொல்றேன். என்ன? இல்ல சுரேஷ், எதுக்கு தேவையில்லாம நீ இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகணும்? அதனாலதான் சொல்றேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். கல்பனா, உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. இல்ல சுரேஷ், இவங்க எங்க அப்பாவோட ரெகுலரா ஒர்க் பண்றவங்க தான். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் சொல்றேன்ல, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அதான் கிளம்புன்னு சொல்றல, நீ போ. நீ கவலைப்படாம போ சுரேஷ். ம் ம் போ. என்னம்மா, பயங்கரமான ஆளா தான் இருக்க, அப்படியே பிளேட்டை மாத்திட்டிய? இதெல்லாம் உனக்கு எதுக்கு? இந்தா, அதிகமா பணம் கேட்டல, வாங்கிட்டு போ. எவ்வளவு இருக்கு?
20,000 ரூபாய். சரி, நீ கிளம்புங்க. இனிமே வேற எந்த பிரச்சனையும் வராதே. எந்த பிரச்சனையும் வராது, கிளம்புங்க. சரி, நீங்க முதல்ல போங்க. ஏய், கிளம்பலாம். போடா, வரமா. என்னாச்சு? டாக்டர் பலமா அடிபட்டிருக்கு, மயக்கத்தில் இருக்காங்க. கிரிஜா, விஸ்வாவுடைய ஒய்ஃப் தானே இது? ஆமாங்க. ஐசியூ கொண்டு வாங்க சீக்கிரம். கிரிஜா, நீ உள்ள போய் பாத்துக்க. ஓகே ஓகே. இங்க வாயா. ஆமா, நீ தான் கூட்டு வந்தியா? ஆமா சார். என்ன நடந்தது? என்னடாச்சு? விஸ்வா, இப்ப பரவாயில்லடா. மயக்கத்துல இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விஸ்வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா, பதட்டப்படாதீங்க. நந்தினிக்கு தலையில கையில காலெல்லாம் லேசன் அடி. ஆனா வயிற்றுல தான் கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கு. என்ன சொல்றப்பா? வயித்துலயா? ஐயோ கடவுளே, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு வயித்துல அடிபட்டா ரொம்ப டேஞ்சர் ஆச்சேப்பா. எங்களுக்கு அந்த பயம் இருக்குதுமா. அதனாலதான் நார்மல் ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ எடுக்க சொல்லியிருக்கேன். ரிசல்ட் வரட்டுமா? சரி, எப்படி ஆச்சுது? ஏதாவது ஆக்சிடென்ட்டா டாக்டர்? ஆக்சிடென்ட் இல்லைங்க. ஆட்டோல எங்கேயோ போயிருக்காங்க, போற வழியில தகராறாம். ஆட்டோ டிரைவர் நல்லவரா இருக்கிறதால அவங்களை இங்க கொண்டு சேர்த்திருக்காரு. எனிவே, ரொம்ப தேங்க்ஸ்டா. நந்தினி உயிரோட இருக்காங்கன்னா அது காரணம் அவர்தான். நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா அவருக்கு போய் சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? இதெல்லாம் மனிதாபிமானத்தோட செய்யறது சார். ஆனா பாவம் சார், அவங்க என்னமோ சமாதானத்தோட தான் சார் பேசினாங்க. அந்த பொறுக்கி பசங்க தான் சார் தாறுமாறா அடிச்சுட்டு போயிட்டாங்க. எங்க நடந்துச்சு இது? தாம்பரத்துக்கு பக்கத்துல சார். தாம்பரத்துக்கா? அவ எதுக்கு அங்க போனா? என்கிட்ட பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு போனா. சார், அப்ப நான் கிளம்பட்டுங்களா? இந்த விஷயமா உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்றேன் சார். இந்தாங்க சார், என் ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. அந்த ரவுடிங்களை என்னால அடையாளம் காட்ட முடியும் சார். அவங்கள பார்த்து நாங்க என்ன செய்ய போறோம்? இதனால அக்காவுக்கு சரியாயிடுமா என்ன? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீங்க கிளம்புங்க. நான் வரேன் சார். வர வர அவ என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். மா, என்ன இது? ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப பேசுற பேசாது. அதுக்கு தான்டா படிச்சு படிச்சு சொன்னேன் அவளை எங்கேயும் போக வேண்டான்னு. அத்தை, அக்கா எதுக்கு போனாங்களோ என்னதுக்கு போனாங்களோ எதுவும் தெரியாம ஏன் நம்ம பேசணும்? ஹலோ ஹலோ கல்பனா. ஹலோ கல்பனா, அம்மா பேசுறேன்டி. ஹலோ அதான்டி அம்மா பேசுறேன். கல்பனா, சொல்லுமா.
என்னடி கல்பனா ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருந்த பக்கத்துல யாராச்சும் ஆள் இருந்தாங்களா ஆமாமா ஆள் தான் இருந்தாங்க. ஓ சரி 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 இப்போ அங்க நிலவரம் எப்படி நிலவரம் என்ன நிலவரம், இன்னும் கொஞ்ச நேரத்துல கலவரமே நடக்கும் பாரு. நம்ம நினைச்சது நடக்குமா நடக்காம திட்டம் தெளிவான திட்டம். பசங்க கரெக்டா குறி வச்சு வயிற்றுலயே நல்லா அடிச்சிருக்கானுங்க. கரு கருவாவது கத்திரிக்காவது. டாக்டருக்கே சந்தேகம் வந்து ஸ்கேன் மேல ஸ்கேனா எடுக்க சொல்லிட்டு இருக்காரு. கலைஞ்சிருச்சுன்னு சொல்லி பில் போடுறதுக்காக தான் இந்த ஸ்கேன் எல்லாம். உன் அத்தைக்காரி எரி பொறின்னு இருக்காங்க. கரு மட்டும் கலைஞ்சிருச்சுன்னு டாக்டர் சொல்லட்டுமே, அப்படியே அந்த நந்தினி எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க. என்ன நாட்டம் போட்டா என் மருமக நடக்க கூடாது, குனிய கூடாது, உட்கார கூடாது, நிமிரக்கூடாதுன்னு இப்போ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல போறா. எல்லாம் சரி, அந்த நந்தினி எப்படி இருக்கா? போயிருக்க வேண்டியவதான். ஆனா அந்த ஆட்டோக்கார பரதேசி கரெக்டா டைம் கொண்டு வந்து சேர்த்துட்டான். கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் அவ லேட் நந்தினி ஆயிருப்பா. பத்தாததுக்கு கரெக்டா மாமாவோட ஃப்ரெண்ட் ஆஸ்பத்திரியா பார்த்து சேர்த்திருக்கான் அந்த வீணா போனவன். விடுடி கல்பனா, அவ வீட்டை விட்டு போனாலே செத்தா மாதிரி தானே. அம்மா நீ எங்க இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பக்கத்துல இருப்பேன். இன்னியோட அந்த நந்தினிக்கு சங்கு உதிர வேண்டியதுதான். சரி சரி சீக்கிரம் வா.